ஆண்டவரும் உயிர் தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை, அதனுடைய தலைப்பு இன்றைய பஸ்காவின் ஆசீர்வாதங்கள். இந்த நாளுக்குரிய பஸ்காவின் ஆசீர்வாதங்களை 7 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். 1, ஆட்டுக்குட்டியின் இரத்தம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இணையாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். 2வது, ஆட்டுக்குட்டியின் மாம்சம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு இணையாக இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். 3வது, ஆவியானவரின் மேகஸ்தம்பம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இணையாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். 4வதாக, பிதாவானவரின் அக்கினி ஸ்தம்பம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதற்கு இணையாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 5வது, கோலாகிய இயேசு கிறிஸ்து. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனமும், எசேக்கியேல் 21:10வது வசனம். 6வதாக, கன்மலையாகிய தண்ணீர். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனமும், அதற்கு இணையாக சங்கீதம் 92:14வது வசனம். 7வது ஆக 70 பேரிச்சம்பழம், 12 விதமான நீரூற்றுக்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு இணையாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனமும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆக இந்த 7 ஆசீர்வாதங்களுக்கு இணையாக, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்ட 7 ஆசீர்வாதங்களுக்கு இணையாக இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்களையும் இணைத்து நாம் தியானம் பண்ணும்போது, சபை விசுவாசிகளுக்கு போதிக்கும் பொழுதும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்.